ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இப்போது அதாவது சமூக வலைதளத்தில் ஏதாவது நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து சில பேர் பார்ப்பீங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க. பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது சமூக ஊடகத்தில் வர விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாமே உண்மையும் கிடையாது. அதாவது சமூக ஊடகத்தால் ஒளிபரப்பப்படும் அனைத்து செய்திகளும் உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அனைத்து செய்திகளும் பொய்யான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, இந்த கேஎஸ்ஆர்டிசி அதாவது கேரளா பஸ்ஸில் வந்து தீபக் அப்படின்ற ஒருத்தர் 42 வயசு, அவர் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்காரு. கூட்ட நெரிசல் தான் இருந்தாலும் அந்த கூட்ட நெரிசலில் என்னென்னா ஷிம்ஜிதான்ற ஒரு லேடியும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லேடி வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தீபக் சொன்னேன் இல்லையா, அவர் பக்கத்தில் தான் அவங்களும் நின்றுட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே அவர் வந்து அவங்கள பாலியல் அதாவது துன்புறுத்தல் ரீதியாக, அதாவது அந்த ஒரு உள்நோக்கத்தோடு அவங்கள வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த வீடியோ பதிவிட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வீடியோ நம்ம பகிரங்கமாக எடுக்கிறோன்னா ஒரே ஃபோக்கஸில் தான் இருக்கும், பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அந்த லேடி எடுத்து போட்ட வீடியோ எப்படின்னா, ஒன்று சைடில் இருந்து எடுத்திருக்காங்க, இன்னொன்று வேற ஒரு பொசிஷன் மாற்றி எடுத்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் கிளியராக ரொம்ப கிளவராக தெரியுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இந்த லேடியே வாலண்டியராக வந்து பக்கத்தில் போய் நின்று பொசிஷன் மாற்றி வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்றது கரெக்டாக தெரியுது, 100% தெரியுது. ஏன்னா நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அந்தளவுக்கு இவங்களே வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் இவங்க இருப்பாங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இதிலெல்லாம் போட்டு இவங்க லைக்ஸ் வாங்கணுன்றதுக்காக இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லைக்ஸ் வாங்கிட்டாங்க. பட் அந்த தீபக் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. அவர் இன்றைக்கி இந்த உலகத்திலேயே இல்லைங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லை. அந்த லேடி நினச்சிருந்தா, இங்கே பாருங்கள் என்னை இவர் இந்த மாதிரி டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு ஒன்று தள்ளி போயிருக்கணும். இல்லை இந்த மாதிரி பாலியல் ரீதியாக என்னை வந்து டச் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த லேடி, எவ்வளவோ சம்பவம் நடக்குது நாட்டில். அதாவது பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன பசங்களெல்லாம் வந்து ரேப் நடக்கிற விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்க துணிஞ்சு போயிருக்கலாமே, எவ்வளவோ லைக்ஸ் வாங்கியிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாத ஒரு நல்லவர் அப்படின்ட்டு இப்போ நீதிமன்றத்தால் வந்து முத்திரை குத்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனை தவறாக வந்து சித்தரித்து ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. இது எவ்வளோ மோசமான விஷயம் இல்லை நம்ம சமூகத்தில் நடக்குது பார்த்தீங்களா. நம்ம எப்பயுமே வந்து மக்களும் எப்படி அப்படின்னா, நாம் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துக்கிறேனே, நம்ம எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து தெளிவாக அனலைஸ் பண்ண மாட்டோம். வீடியோ வருதா கமெண்ட்டை போட்டு தள்ளிடுவோம், இப்படி தான் இவன் இப்படித்தான் அவன் அப்படித்தான் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்ததுக்காக திருடன் அப்படின்னு சொல்லி அடிச்சே கொண்ட சமூகம் தானே நம்ம சமூகம். அதே மாதிரி தானே எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு தவறுதலா. சாதாரண ஒரு கைப்பிடி அரிசிக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடிச்சே கொலை பண்ணோம். ஆனால் அரசியல்வாதிங்க அடிக்கிற கோடிக்கணக்கான பணங்கள் ஊழல்கள்லாம் எங்கே போகுது? இந்த ஒரு கைப்பிடி அரிசிக்காக அடித்து கொண்ட மாதிரி ஒரு வாட்டி ஊழல் நடத்தின அரசியல்வாதியை ஒரு அடி அடிச்சிருந்தா நாடு எங்கேயோ போயிருக்கோம்ல. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. எதிர்த்து எவன் அடிக்க மாட்டானோ அவனை மட்டும்தான் நம்ம அடிப்போம். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு என்னங்க பண்ண முடியும் நம்மளால்? பலம் இல்லாதவங்கிட்ட தான் நம்ம பலத்தை காட்டுவோம். இப்போ இவரை பாருங்கள், தீபக் கூட அப்படி தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு உட்பட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு தூக்கு போட்டு. யாரால்? அந்த லேடியால். இந்த லேடி வந்து இதே வேறு ஏதாவது ரவுடியாக இருந்து வேறு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹார்ஷான பர்சன், ஒரு மாதிரி ரொம்ப மன உறுதியோடு இருக்க பர்சன் கிட்ட இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு அவங்களும் வந்து இதே மாதிரி வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தா ஜஸ்ட் லைக் தட்னு போயிருப்பான், அவ்வளோதான். பட் இவர் நல்லவர் அப்படின்றதால இனிமேல் இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி கெட்ட பெயரோட அவமானத்தோடு நம்ம வாழ போகிறோம் அப்படின்ட்டு பயந்தே வந்து
தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டார். வேறு ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. ஸோ சமூகத்தில் ஒரு சமூக ஊடகத்தால் என்னென்ன லெவலுக்கு போகுது பார்த்தீங்களா, தற்கொலை லெவலில் அளவுக்கு போயிருக்கு. இதில் வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது கோர்ட்டில் வந்து தண்டனையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு. அதாவது 1 கோடி ரூபாய் ஃபைன், அதுக்கப்புறம் இவங்களுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை என்னமோ தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் நான். ஏன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம கேதர் பண்ணிட்டு தானே போட முடியும். ஃபஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமூக ஊடகத்தால் நன்மையும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எது நிறையா நடந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம மக்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒரு தப்பான வீடியோவுக்கு கூட வந்து அவசரப்பட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுடுறோம். நான் கூட அப்படி தான். ஒரு ஜாலியான வீடியோனா ஒரு ஸ்மைலி போடுறது ஓகே ஃபைன். அதே வந்து ஒரு சீரியஸான வீடியோ, அதில் உண்மைத்தன்மையை அறிஞ்சு தான் நம்ம கமெண்ட்டே போடணும். அதர்வைஸ் நான் கமெண்ட் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களுமே சரி, உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ உண்மைத்தன்மை தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் போடுங்க. நான் கமெண்ட் போட வேணான்னு சொல்லலை, பட் நம்ம போடுற கமெண்ட் அடுத்தவங்களோட மனசை வந்து புண்படுத்தக்கூடாது. ஜாலியாக இருக்கவங்க கிட்ட ஓகே ஃபைன். அதர்வைஸ் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ்லாம் வந்து சில கமெண்ட்ஸை கூட அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம தீபக் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி. ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன வீடியோஸ் கமெண்ட்ஸ் எது போடுறதுனாலும் ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் யோசிச்சு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? நடுவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.